ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நீங்க பார்க்குறது நாகத்தாளி. நாகத்தாளி அப்படி இல்லன்னா, 60ஆம் பச்சை. இதோட இன்னொரு பேரு. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 அடி, 5 அடி செடியா வருது. 4 அடிங்கிறது ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில்லயும் இருக்கலாம். இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஸ்னேக் ரெப்பலண்ட் செடின்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்பு இந்த செடி பக்கத்தில வராது அப்படின்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த செடிய வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேரு நல்லா புடிச்சிருக்கு. இந்த கவர்ல பார்த்தீங்க இல்லையா? வேர் எப்படி வெளியில வந்திருக்குன்னு, இந்த மாரி பார்த்து வாங்கி வைங்க. நெறைய பேருக்கு வந்து இது எப்படி தண்ணி ஊத்துறது, எந்த மாரி இடத்துல வைக்கிறதெல்லாம் டவுட் இருக்கும். தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊத்துனா கூட பரவாயில்லங்க. இது நல்ல வெயில் தாங்கி வளர்ற செடியா தான் இருக்கு. அதே மாதிரி இதில வந்து இலைய பார்த்தீங்கன்னாலே தெரியுதுங்களா? கொத்தமல்லி இலை மாரி குட்டி குட்டியா அழகா இருக்கும். வாசம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கசப்பு தன்மையான வாசம் தான் இருக்கு. அதே மாரி இதில பூவுமே நல்ல ஒரு மஞ்ச கலர்ல கொத்து கொத்தா பூக்கும். இன்னும் இதில பூ வரல. விதை விழுந்து முளைக்குமா அப்டின்னா, இது விதை விழுந்தும் அதிகமா முளைக்கிறதில்ல. இது பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டெம்ல இருந்து தான் ப்ராபகேஷன் பண்றது. அதாவது தண்டெல்லாம் கட் பண்ணி பதியம் போட்டு எடுப்போம் இல்லையா? அந்த முறை தான்.